அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மேட்டுரையப்பன். ஒரு அற்புதமான முறையில் ஒரு இயற்கையான ஒரு உரத்தை தான் இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோங்க. இந்த உரம் அப்படின்னு ஒன்று நம்ம நினைக்கலாம் ஒரு பெரிய லெவலில் பண்ணும் அப்படின்னு. கிடையவே கிடையாதுங்க. நம்ம வீட்டில் நம்ம சமைச்சு சாப்பிடக்கூடிய அரிசி சாப்பாட்டை மிச்சான சாப்பாட்டை ஒரு 50 லிட்டர் பிடிக்கக்கூடிய ஒரு அளவில் ஒரு ட்ரம்மில் போட்டு அந்த சாப்பாட்டை ஒரு குறைஞ்சது ஒரு 15-20 நாள் அதில் ஊற போட்டு அதன் பிறகு அந்த சாப்பாட்டை விட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய தண்ணி தாங்க நம்ம எடுத்து பயன்படுத்துகிறோங்க. இந்த தண்ணியை குறிப்பாக இதை நான் யூஸ் பண்ணணும்னு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ குறிப்பாக நம்ம நெல் நட்டங்க. இப்போ நடும்போது நெல் நடுற வீடியோவும் உங்களுக்கு போட்டேன். அந்த இப்போ பார்க்குற நெல் நம்ம இப்போ நெட்ட நெல் தான். அதுக்காக வேண்டி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த உரத்தை தான் சொல்லப்போனால் இந்த பழைய புலச தண்ணி அப்படின்வாங்க, இல்லைன்னா நீச தண்ணி அப்படின்வாங்க. இதை தான் நம்ம சாப்பாட்டை ஒரு 50 லிட்டர் தண்ணியில் போட்டு அந்த சாப்பாட்டை ரொம்ப கொட்டி அதிலேயே ஊற வச்சு 15-20 நாள் கழிச்சிட்டு அந்த தண்ணி எடுத்து குறைஞ்சது நம்மளுடைய வயலுக்கு பார்த்திங்கன்னா டெய்லியுமே தண்ணி பாய்க்க வேண்டியது இருக்கும். அந்த வயலில் தண்ணி குறையாமல் நம்ம வச்சுருப்போங்க. அப்போ தண்ணி பாய்க்கிற டைமில் அப்போ என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய இந்த சாப்பாட்டில் இந்த அதை தான் சொல்லப்போனால் அந்த புளுஸ் தண்ணி அப்படிங்கிறத நம்ம எடுத்து டெய்லியுமே அதில் கொஞ்சம் 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 இருக்கும்போது நம்ம விட்டோங்கன்னா நெல் நட்டு 15லேருந்து ஒரு 20 நாளைக்குள்ளே ஒரு டைம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 30வது நாள் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக கிடைக்கக்கூடியது தானே. இதுக்கான ஒரு பெரிய செலவெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை அரிசியாக இருந்தால் கூட நம்ம சமைச்சு அதை போட்டு வச்சுக்கிட்டா அதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியை மட்டும் கொடுக்கணும். அதே இது கூட என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வேப்பம் புண்ணாக்கு, அதேமாதிரி பார்த்திங்கன்னா கடலக்கொட்டை புண்ணாக்கு, இந்த மாதிரி புண்ணாக்கெல்லாம் நான் சேர்ந்து கலந்து கொடுத்தா இன்னும் வேறு லெவலில் அருமையாக இருக்குன்னு வந்திருக்கும். ஆனால் நான் வேறு எதுவுமே கொடுக்கலிங்க. இதுக்கு குறிப்பாக நான் சொல்லணும், இப்போ பார்க்குற நம்ம நெல் வயலுக்கு வெறும் ஒரு 2 கிலோ ரசாயன உரம் கொடுத்தேன். உண்மையாலுமே 2 கிலோ ஒரு ரசாயன உரத்தை கொடுத்தேன். அதே மாதிரி ஒரே ஒரு ரசாயன மருந்து தான் அடித்தேன். ஏன்னா குறிப்பாக முழுக்க முழுக்க நான் இயற்கையை சேர்ந்து தான் கொண்டாந்தேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதை தாண்டிட்டு இன்னமும் பார்த்திங்கன்னா ரசாயனத்தை நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போ என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, இந்த புலசு தண்ணி அப்படிங்கிறது நான் வீட்டில் ஒரு பெரிய ஒரு 50 லிட்டரு கேனில் சாப்பாடை போட்டு அதை புளிக்க வச்சுட்டேன். அதை புளிக்க வச்சு ஒரு 20 நாள் 25 நாள் ஆகிடுச்சு. ஆன பின்னால் அதான் அதை எடுத்து அப்படியே வரிசையாக எடுத்து அந்த தண்ணியில் பாருங்கள், இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இந்த மாதிரி தான் எடுத்து விட்டேன். இதை விட்ட உடனே அதில் குறிப்பாக ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். எந்த உரம் போட்டுருந்தால் கூட அந்தளவுக்கு இந்த நெல் வந்துருக்குங்க. அவ்வளோ அற்புதமான முறையில் அவ்வளோ சூப்பராக வந்துச்சு. எல்லாமே பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆனால் இந்த புலஸ் தண்ணி அப்படிங்கிற அந்த உரம் போய் பார்த்திங்கன்னா மீதி இடத்தெல்லாம் போய் பாதி வயலுக்கு மேலே ஒரு கால்வாசி வயலில் போய் அந்த நெல்லுக்கான தண்ணி போய் இந்த புலஸ் தண்ணி அப்படிங்கிறது போய் சேரலை. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, அது ரொம்பவும் டல்லாகி போயிடுச்சு. அப்படிங்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த புலஸ் தண்ணி அப்படின்னு சொல்லக்கூடியது நல்ல அளவில் பார்த்திங்கன்னா சிறப்பாக அது வேலை செய்யுதுன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லை, இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு ரசாயனம் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இப்போ இயற்கையாக வரக்கூடிய சாப்பாடு, இந்த நெல்லில் வரக்கூடிய அரிசி தான் நம்ம எடுத்து நம்ம சமைச்சு சாப்பிட்றோங்க. இதே அரிசி சாப்பாட்டை தான் நம்முடைய மிச்சம் இருக்கக்கூடிய அந்த அரிசி சாப்பாட்டை எடுத்து அழகாக நம்ம என்ன பண்ணுறோங்க, ஒரு ட்ரம்மில் கொட்டி 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 சேகரித்து வைக்கும்போது அது ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு மேலே ஆகும்போது அந்த சாப்பாடு அப்படியே நஞ்சு போகும்போது அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அது அப்படியே அந்த அதுலேருந்து ஒரு விதமான புலஸ் தண்ணியாக மாறி கலரே அப்படி ஒரு ஒயிட் கலர் மாதிரி வர ஆரம்பிச்சிருது. அந்த தண்ணி எடுத்து நம்ம சிறப்பாக சொல்லப்போனால் இந்த வயலுக்கு நம்ம பயன்படுத்தும் போது, இந்த வயலுக்கு போகும்போது அப்போ அழகாக எந்த ரசாயனமும் இல்லாமல் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு ரசாயனம் இல்லாத ஒரு அரிசி நமக்கு கிடைக்குது. இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் எல்லா இடத்துலையுமே இதுமாரி பயன்படுத்தினா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதுக்கு மேலே தெளிக்கக்கூடிய இந்த மருந்தை என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, ரசாயனம் தான் வாங்கிட்டு ஒரு மருந்து அடித்தேன். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு சில டைமில் நெல்லங்காட்டுக்கு குறைஞ்சது 2 மருந்துலேருந்து 3 மருந்து வரைக்கும் அடிப்பாங்க. நெல் நட்டு ஒரு 20வது நாள் குறைஞ்சது ஒரு மருந்து அடிப்பாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு நெல் நட்டு ஒரு 40வது நாள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு மருந்து அடிப்பாங்க. அதுக்கு மேலே என்னென்னு கேட்டிங்கன்னா, பொடை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெல் பார்த்திங்கன்னா பொடை அப்படின்னோடனே அது உள்ளக்கூடிய அந்த கருது பார்த்திங்கன்னா மேலே அது பொடை கட்டிகிட்டு இருக்கும். அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா ரொம்பவும் பவர் கம்மியான ஒரு ரசாயன மருந்து அடிப்பாங்க. ஏன்னா அதில் வரக்கூடிய அந்த நெல்லினுடைய அதில் இருக்கக்கூடிய கதிர் பார்த்திங்கன்னா அது டம்மி ஆகிடக்கூடாது. நிறையா பார்த்திங்கன்னா நிறையா கருது பார்த்திங்கன்னா உள்ளே இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு மருந்து அடிப்பாங்க. ஆனால் நான் அந்த மாதிரிலாம் அடிக்கலைங்க. இதுக்கு நான் குறிப்பாக அடித்த மருந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு மருந்து நெல் நட்ட 20ஆம் நாள் தான் அந்த மருந்தி அடித்தேன். அதுவும் இந்த ஆண்டு தான் இந்த மாதிரி ரசாயன மருந்து அடிச்சிருக்கேன். அடுத்த ஆண்டு இதுக்கே இயற்கையான முறையில் இன்னும் நிறையா அதெல்லாம் பார்த்துட்ருக்குறேன், நிறைய சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அதை நம்ம இயற்கையான முறையில் அதை செஞ்சு நமக்கு ரசாயனம் இல்லாமல் நம்ம அதுக்கு மருந்தடிச்சு, ஏன்னு கேட்டால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நஞ்சு இல்லாமல் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் நம்மளுக்கு வெறும் 25 சென்ட் நிலம் தாங்க இருக்குது. 2 ஏக்கராக இருக்குது, நிலம் இருக்குது. இப்போ நெல் நட்டது வெறும் 25 சென்ட் தான் இருக்குது. இந்த 25 சென்டில் நம்ம சாப்பாடு நமக்கு தேவையான நம்ம குடும்பத்துக்கு தேவையான நெல் அவ்வளோ தான் நமக்கு வருது. என்னன்னு கேட்டால் குறைஞ்சது ஒரு 10லேருந்து ஒரு 12 மூட்டை வரும்.
இது நமக்கு எப்படி மாதத்துக்கு ஒரு மூட்டை நமக்கு கட்டாயம் நமக்கு அரிசி அதில் தேவைப்படும். நெல் அரிக்கும் போது ஒரு மூட்டை அரிசி வரைக்கும் போது ஒரு 25 கிலோ நமக்கு அரிசி கிடைக்கும். இதை நாம் யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் அந்த அரிசியே நமக்கு கிடைக்கும். அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து நமக்கு தேவையான அளவு தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோங்க. இப்போ குறிப்பாக இங்கே வந்து இந்த நெல் நட்டது ஒரு 25 சென்ட், அது இல்லாமல் இன்னும் ஒரு 25 சென்ட் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த ரசாயனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரசாயன உரம் எதையுமே பயன்படுத்தக்கூடாது. இயற்கையான இந்த மாதிரி ஆட்டு சாணம், மாட்டு சாணம், அதே மாதிரி இந்த பூண்டு, இந்த மாதிரி தக்க பூண்டு, இது மாதிரி நிறையா இருக்கக்கூடிய இந்த நமக்கு மண்ணுக்கு நல்லா சக்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான இந்த மாதிரி இதுங்கள்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஐடியா. அதுவும் நவதானியங்களை வந்து 5 வகையான நவதானியங்களை நம்ம வந்து விரைச்சி அந்த காட்டில் இருக்கக்கூடிய அந்த ரசாயனத்தை எடுத்துட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக நம்ம என்ன சொல்ல வரணும்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் நம்ம காடு எல்லாமே புதுசாக எல்லாம் நிறவன காடு அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே வெறும் கல்லாக இருந்த காடுங்க எல்லாமே. இந்த காட்டில் நிறைவி தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நம்ம காடு ரசாயனம் இல்லை. நம்ம தொடர்ந்து வாங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.